ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம பேபி ஷவர், அதாவது வளகாப்பு vlog தாங்க பார்க்க போகிறோம். இங்கே கனடா வான்குவரில் எங்கள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸாக வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். எங்கடி எப்படி போச்சு அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றா மீட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வளகாப்பு பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாது. ஃபுல்லாகவுமே சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்கள் போகும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்றது கொஞ்சம் நேரம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது இல்லையா, அவங்களுக்கு வந்து அப்படியே டியர்ஸ் வந்துருச்சு. ஹாப்பி டியர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்துருச்சு எங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க பாயா கேர்ள் பேபியானு. இவங்களுக்கு பாய் பேபின்றதுனால ஃபுல்லாக ப்ளூ தீம்லேயே வாங்கியிருந்தோம். பலூன்ஸு, அதுக்கப்புறம் வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதை தான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. நெக்ஸ்ட்டு இப்போ டீ தான் போட்டுட்ருக்கோம். இஞ்சி போட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரில் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் டீயும் போட்டுட்ருந்தோம். டீ கொதிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து சிக்கன் அவனில் வந்து சூடாக, இந்த குளிருக்கு வந்து சீக்கிரமாகவே ஜில்லுன்னு ஆகிடுது எல்லா பொருளுமே. அதனால சிக்கனை வந்து சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனில் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சைடில் ரெடி ஆகிட்டு இருக்குது. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போது டேபிளில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் கிஃப்ட்ஸாக. அதை தான் டேபிளில் வச்சுருக்கோம். குழந்தைக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு, டவல், அப்புறம் குழந்தைக்கு கொஞ்சம் டாய்ஸு, கேக், அப்புறம் மல்லிப்பூ இந்தியாவிலேருந்து தான் வர வச்சுருந்தோம். இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து விற்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்தால் வாங்கியிருந்தோம். அப்புறம் சந்தனம், கண்ணாடி வளையல், குழந்தைக்கு போடுற தொப்பி, சாக்ஸு, குழந்தைய உட்கார வைக்கிற பவுன்சர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுதான் எல்லாம் வச்சுருந்தோம். எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் தந்தூரி,
பீஃப் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் பாஸ்தா, வெஜிடபிள் பாஸ்தா, ரைத்தா, மட்டன் பிரியாணி இதெல்லாம் தான் வச்சுருந்தோம். எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நூடுல்ஸ் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். ஃபைனலாக டெசர்ட்டுக்கு லைட்டாக குலாப் ஜாமுனை சூடு பண்ணிவிட்டு அதோட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன தான் வளகாப்பு நம்மளோட ட்ரெடிஷன் இல்லைனாலும் நம்மளோட ஆசைக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிற சந்தோஷமே தனி தான். நம்ம ஊரில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கிராண்டாக எல்லா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா? அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்திருப்போம். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்டாக, ரிலேட்டிவ்ஸாக சொல்கிற விதமாக தான் இந்த ஃபங்க்ஷன் இருந்திருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ.